தோழர்களே, நான் உங்கள் வின்சென்ட் சேவியர். இது ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கிறேன். இனிமேலும் டெய்லி வீடியோ போட போகிறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த ஸ்டே வயரு 85 முதல் 2000 வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கல. இல்லாத போது இந்த ஸ்டே வயர் கொண்டு ஈபிக்காரன் எங்கள் அனுவாதம் எல்லாம் போட்டுட்டு போயிட்டான். இந்த ஸ்டே வயரை மாற்றி கொடுக்கணும், கடை கட்டும் போது ஸ்டே வயரை மாற்றி கொடுக்கணும். அவனுக்கு பராதி கொடுத்து, இதான் பேப்பர் இங்கே இருக்குது, இதான் இங்கே இருக்குது பேப்பர், பராதி கொடுத்த பேப்பர். இப்போ என்ன சொல்லணும் தெரியுமா? 2128 ரூபா நான் அடைக்கணுமாம இது மாற்றி கொடுக்குறக்கு. 4 மாதம் இந்த கடை பெண்டிங்கில் நடக்குது. இந்த கடையின் பேரில் நான் வாங்கின 2,16,000 ரூபா பெண்டிங்கில் இருக்கு, எனக்கு கட்ட முடியாமல் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தினால இனிமேல் இந்த கரண்ட் கொடுக்குற KSCB உங்கள் இடத்துல வந்து ஸ்டே வயர் போடவோ, திருப்ப ஸ்டே வயர் போடவோ, இந்த மாதிரி போஸ்ட் நடவோ வந்தாண்டா விடாதீங்க. எப்படி இனிமே இந்த மாதிரி போஸ்ட் நடவோ, இந்த மாதிரி ஸ்டே வயர் போடவோ உங்கள் இடத்துக்கு வந்தானா நீங்கள் விடாதீங்க. போட்டிருந்தான்னா இப்போ பராதி கொடுத்து எடுக்க சொல்லுங்க. அதாவது அவனுக்கு எப்படி தெரியுமா, அடுத்தவனோட ஈபிக்காரன் ஒன்று பிச்சை வாங்குறான் நம்மக்கிட்ட. நம்ம காசு பிச்சையாக வாங்கி திங்கிறான், சம்பளம் வாங்குறான். நம்ம காசு சம்பளமாக வாங்கி தான் பிச்சை, நம்ம கட்டுற வரி பணத்தில் தான் சம்பளம் வாங்குற ஈபியில் வேலை செய்கிற ஒரு பிச்சைக்கார நாய்களும். அந்த நாய்கள்லாம் நம்ம இடத்துல ஓசியில் ஸ்டே வயர் போட்டுட்டு 2128 ரூபா நானும் ஈபியில் இருக்கிறேன். ஒருத்தருக்கு நான் கட்டணுமாமா. என்னத்துக்கு கட்டணும் உங்களுக்கு? நான் காசு பிச்சை எடுத்துக்கு போல பிறந்தா எங்கள் வீட்டில் வா, உனக்கு என்ற பழைய இருப்பது பொறிக்க 5 ரூபாய் தாரை கொண்டு விற்று பழச்சிக்கோ. கட்டியா? ஈபியில் இருக்கிற AE AXE அப்புறம் பேய் பிசாசல் ஏற்பட அவனுக்கு தான் சொல்கிறேன். ஈபியில் வேலை செய்கிற நாதாரி இருப்பானுங்கள்ல, என்ற இடத்துல என்ற அனுவாதம் இல்லாமல் இந்த ஸ்டே வயரை போட்ட நாதாரிக்கும் மல்ல மாதிரிக்கும் இவனுங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுக்கிறேன். இந்த ஸ்டே வயர் எப்படி மாத்திரம் தெரியும். இனிமேல் KCB-காரே எங்கே ஒரு சொந்த இடத்துல கொண்டு போய் ஸ்டே வயர் போடவோ போஸ்ட் நடவோ ஒன்றாலும் முடியாது. நான் பார்க்குறேன். வின்சென்ட் சேவியர் ஏழை மக்களுங்கிற ஒரு சுரப்பாறை சேர்ந்தவன். உங்க கூட எப்படி போர் வருதுன்னு வின்சென்ட் சேவியருக்கு தெரியும். ஸ்டே வயர் நீங்கள் மாற்றுவீங்களா, நான் மாற்றி காட்டுறேன், நான் பார்க்குறேன். கேட்டியா? அதனால இந்த இந்த கேரளாவில் வாழ்கிற அத்தனை பேருக்கு என்ன சொல்கிறேன், உங்கள் இடத்துல இனிமேல் KCB-கார போஸ்ட் நடவோ ஸ்டே வயர் மாட்டோ வந்தானே விடாதீங்க. விட்டிங்கன்னா போஸ்ட் நடக்கு 10,000 ரூபாய், ஸ்டே வயர் மாட்டுக்கு 2,128 ரூபாயும் உங்களுக்கு கட்டணும். நம்ம கட்டணும். அவங்க நம்ம காசில். அவன் நமக்கு ஓசியில் கரண்ட் தரல, காசு வாங்கிட்டு லைன் கொடுக்குறான். மாதம் நல்ல சார்ஜ் வாங்கிட்டு தான் கனெக்ஷன் கொடுக்குறான், நமக்கு கரண்ட்டை கொடுக்குறான். ஓசியில் காசு தரல, அவன் ஓசியில் நமக்கு கரண்ட் தரல. அதனால இனிமேல் இந்த கேரளாவில் வாழ்கிற அத்தனை பேரும் ஸ்டே வயர் போடவும் விடக்கூடாது, போஸ்ட் நட விடக்கூடாது. அப்படி நட்டிருந்தாங்கன்னா உடனடியாக போய் நீங்கள் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து என் போஸ்ட்டை மாற்றி கொடு, நீ சும்மா தான் போட்டிருக்கிற, இல்லை எனக்கு வாடகை கொடுன்னு கேளுங்க, இல்லை நம்ம கேஸ் போடுங்க. கேட்டிங்களா? நான் இந்த வீடியோ ரொம்ப கடிக்க விரும்பல. இனிமேல் இந்த ஸ்டே வயர் போடவோ போஸ்ட் நடவோ உங்கள் சொந்த இடங்களை விடாதீங்க. இந்த KCB-காரனுக்கு ஓசியில் போட்டுட்டு லாஸ்ட்டில் மாத்திரக்கு நம்மகிட்ட அவுதாரி வாங்க மாட்டோம். ஓசியில் போட்டு எங்கள் அனுவாதம் வாங்க போட்டு 85 முதல் 2000 வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கல 15 வருஷம். அப்போ போட்டுட்டு இப்போ 2,128 ரூபா அடைக்கணும் நோட்டீஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு 6 மாதம் ஆச்சு கடன் நின்று கிடக்குது எனக்கு. அதனால் இனிமேல் உங்கள் இடத்துல போஸ்ட் நடவோ ஸ்டே வயர் போடவோ விடாதீங்க, எல்லாம் தட்டுங்க. அப்படி நட்டிருந்தா நான் உங்களுக்கு போய் பராதி கொடுத்து எடுக்க சொல்லுங்கள், உடனடியாக எடுக்க சொல்லுங்கள். ஏழை மக்களிங்கிற யூடியூப் சேனலில் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய வீடியோ அந்த மாதிரி போட போகிறேன், டெய்லியும் போடுவேன். ஏழை மக்களிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த் தோழர்களே, நான் உங்கள் வின்சென்ட் சேவியர். இது ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கிறேன். இனிமேலும் டெய்லி வீடியோ போட போகிறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த ஸ்டே வயரு 85 முதல் 2000 வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கல. இல்லாத போது இந்த ஸ்டே வயர் கொண்டு ஈபிக்காரன் எங்கள் அனுவாதம் எல்லாம் போட்டுட்டு போயிட்டான். இந்த ஸ்டே வயரை மாற்றி கொடுக்கணும், கடை கட்டும் போது ஸ்டே வயரை மாற்றி கொடுக்கணும். அவனுக்கு பராதி கொடுத்து, இதான் பேப்பர் இங்கே இருக்குது, இதான் இங்கே இருக்குது பேப்பர், பராதி கொடுத்த பேப்பர். இப்போ என்ன சொல்லணும் தெரியுமா? 2128 ரூபா நான் அடைக்கணுமாம இது மாற்றி கொடுக்குறக்கு. 4 மாதம் இந்த கடை பெண்டிங்கில் நடக்குது. இந்த கடையின் பேரில் நான் வாங்கின 2,16,000 ரூபா பெண்டிங்கில் இருக்கு, எனக்கு கட்ட முடியாமல் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தினால இனிமேல் இந்த கரண்ட் கொடுக்குற KSCB உங்கள் இடத்துல வந்து ஸ்டே வயர் போடவோ, திருப்ப ஸ்டே வயர் போடவோ, இந்த மாதிரி போஸ்ட் நடவோ வந்தாண்டா விடாதீங்க. எப்படி இனிமேல் இந்த மாதிரி போஸ்ட் நடவோ, இந்த மாதிரி ஸ்டே வயர் போடவோ உங்கள் இடத்துக்கு வந்தானா நீங்கள் விடாதீங்க. போட்டிருந்தான்னா இப்போ பராதி கொடுத்து எடுக்க சொல்லுங்க. அதாவது அவனுக்கு எப்படி தெரியுமா, அடுத்தவனோட ஈபிக்காரன் ஒன்று பிச்சை வாங்குறான். நம்மக்கிட்ட நம்ம காசு பிச்சையாக வாங்கி திங்கிறான், சம்பளம் வாங்குறான். நம்ம காசு சம்பளமாக வாங்கி தான் பிச்சை, நம்ம கட்டுற வரி பணத்தில் தான் சம்பளம் வாங்குற ஈபியில் வேலை செய்கிற ஒரு பிச்சைக்கார நாய்களும். அந்த நாய்கள்லாம் நம்ம இடத்துல ஓசியில் ஸ்டே வயர் போட்டுட்டு 2,128 ரூபா நானும் ஈபியில் இருக்கிறேன்.
ஒருத்தருக்கு நான் கட்டணுமாமா. என்னத்துக்கு கட்டணும் உங்களுக்கு நான் காசு? பிச்சை எடுத்துக்கு போல பிறந்தா எங்கள் வீட்டில் வா, உனக்கு என்ற பழைய இரும்பு பொறிக்க 5 ரூபாய் தாரை கொண்டு விற்று பழச்சிக்கோ கட்டியா. இபில் இருக்கிற ஏஇ ஆக்சி இ அப்புறம் பேய் பிசல் இருப்பாங்க, அவனுக்கு தான் சொல்கிறேன். இபியில் வேலை செய்கிற நாதாரி இருப்பானுங்கள்ல, என்ற இடத்துல என்ற அனுவாதம் இல்லாமல் இந்த ஸ்டே வயரை போட்ட நாதாரிக்கும் மல்ல மாதிரிக்கும் இவனுங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுக்கிறேன். இந்த ஸ்டே வயர் எப்படி மாத்திரம் தெரியும். இனிமேல் கேசிபிக்காரே எங்கே ஒரு சொந்த இடத்துல கொண்டு போய் ஸ்டே வயர் போடவோ போஸ்ட் நடவோ ஒன்றாலும் முடியாது. நான் பார்க்குறேன். வின்சென்ட் சேவியர் ஏழை மக்களுங்கிற சொரப்பாறை சேர்ந்தவன். உங்கூட எப்படி போர் வருதுன்னு வின்சென்ட் சேவியருக்கு தெரியும். ஸ்டே வயர் நீங்கள் மாற்றுவீங்களா, நான் மாற்றி காட்டுறேன்னு நான் பார்க்குறேன் கேட்டியா. அதனால இந்த இந்த கேரளாவில் வாழ்கிற அத்தனை பேருக்கு என்ன சொல்கிறேன், உங்கள் இடத்துல இனிமேல் கேசிபிக்கார போஸ்ட் நடவோ ஸ்டே வயர் மாட்டோ வந்தானே விடாதீங்க. விட்டிங்கன்னா போஸ்ட் நடக்கு 10,000 ரூபாய், ஸ்டே வயர் மாட்டுக்கு 2128 ரூபாயும் கட்டணும். நம்ம கட்டணும், அவங்க நம்ம காசில். அவன் நமக்கு ஓசியில் கரண்ட் தரல, காசு வாங்கிட்டு லைன் கொடுக்குறான். மாதம் நல்ல சார்ஜ் வாங்கிட்டு தான் கனெக்ஷன் கொடுக்குறான், நமக்கு கரண்ட்டை கொடுக்குறான். ஓசியில் காசு தரல, அவன் ஓசியில் நமக்கு கரண்ட் தரல. அதனால இனிமேல் இந்த கேரளாவில் வாழ்கிற அத்தனை பேரும் ஸ்டே வயர் போடவும் விடக்கூடாது, போஸ்ட் நடவிடக்கூடாது. அப்படி நட்டிருந்தாங்கன்னா உடனடியாக போய் நீங்கள் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த போஸ்ட்டை மாற்றி கொடு, நீ சும்மா தான் போட்டிருக்கிற, இல்லை எனக்கு வாடகை கொடுன்னு கேளுங்க, இல்லை நம்ம கேஸ் போடுங்க கேட்டிங்களா. நான் இந்த வீடியோ ரொம்ப கடிக்க விரும்பலை. இனிமேல் இந்த ஸ்டே வயர் போடவோ போஸ்ட் நடவோ உங்கள் சொந்த இடங்களை விடாதீங்க. இந்த கேசிபிக்காரனுக்கு ஓசியில் போட்டுட்டு லாஸ்ட்டில் மாத்திரக்கு நம்மகிட்ட அவுதாரி வாங்க மாட்டோம். ஓசியில் போட்டு எங்கள் அனுவாதம் வாங்க போட்டோம். 85 முதல் 2000 வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கிற 15 வருஷம் அப்போ போட்டுட்டு இப்போ 2128 ரூபா அடைக்கணும் நோட்டீஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு 6 மாதம் ஆச்சு கடன் நின்று கிடக்குது எனக்கு. அதனால் இனிமேல் உங்கள் இடத்துல போஸ்ட் நடவோ ஸ்டே வயர் போடவோ விடாதீங்க, எல்லாம் தடுங்க. அப்படி நட்டிருந்தா நான் அவங்களுக்கு போய் பராதி கொடுத்து எடுக்க சொல்லுங்கள், உடனடியாக எடுக்க சொல்லுங்கள். ஏழை மக்களைங்கிற யூடியூப் சேனலில் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய வீடியோ இந்த மாதிரி போட போகிறேன், டெய்லியும் போடுவேன். ஏழை மக்களைங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.